Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, 7th standard maths term 2 chapter 4 geometry la exercise 4.1 மீதி இருக்கிற சம்ஸா பார்க்க போறோம். So 10th one பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அது ஒன்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும், எல்லா சாப்டர்ஸும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10th one, in a right angle triangle ABC, angle B is right angle. Okay, so angle B is right angle, angle A is x plus 1 and angle C is 2x plus 5. Find angle A and angle C. So நீங்க என்ன பண்ணணும், angle A find பண்ணணும், angle C find பண்ணணும். ஆங்கிள் பி அவங்க கொடுத்துட்டாங்க ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா என்னது, 90 டிகிரி. இது எல்லாமே நீங்க ஃபைண்ட் பண்ணணும். 10th one, சொல்யூஷன் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, சோ ஆங்கிள் B is 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப ஆங்கிள் A வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஆங்கிள் A வந்து என்ன கொடுத்திருக்காங்க, x plus 1. நெக்ஸ்ட் ஆங்கிள் B கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் A இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வரணும், ஆங்கிள் C is equal to 2x plus 5. 2x plus 5. ஸோ இது எல்லாமே ஆங்கிள்ஸ். நீங்க A and ஆங்கிள் C தான் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம். ரைட் ஆங்கிள், ஸோ இது வந்து B, இது வந்து A, இது வந்து C. ஓகேவா? ஸோ இது வந்து 90 டிகிரி. A ஆங்கிள் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, x plus 1. C ஆங்கிள் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2x plus 5. ஓகே, இப்ப நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும், ஆங்கிள் A, ஆங்கிள் C. So sum of three angles. Sum of three angles is equal to 180 degree. Sum of three angles is equal to 180 degree. Angle A plus angle B plus angle C is equal to 180 degree. So sum of three angles சொல்லிருக்காங்க, மூணுமே நீங்க ஆட் பண்ணணும். angle A வந்து என்னது, x plus 1 plus angle B வந்து 90 degree plus angle C வந்து 2x plus 5 is equal to 180 degree. So x plus 2x என்ன வரும், 3x plus 90 plus 5 95 plus 1 96. Okay, 96 is equal to 180 degree. So இந்த 96 இந்த சைடு வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், மைனஸ் 3x is equal to 180 degree minus 96. So 3x is equal to, subtract பண்ணீங்கன்னா என்ன வரும், 180 minus 96. So borrow பண்ணுங்க 10, இது வந்து 7. 7 வந்து சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ மறுபடியும் பாரோ பண்ணுங்க, 17, இது வந்து 0. ஸோ 10 மைனஸ் 6 4, 17 மைனஸ் 9. ஸோ 9, 10 11 12 13 14 15 16 17. ஸோ 84. ஓகே, 84 வருதா? ஸோ 84 டிகிரி. எக்ஸ் வந்து இங்கே இருக்கட்டும், 3 வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும், 84 divided by 3. ஓகே, so divide பண்ணுங்க, 84 3, 3 2s are 6. subtract 8 minus 6 2, இந்த 4 கீழே கொண்டு வாங்க, 8 3s are 24. so 24 subtract 0. so 8 3s are 24. x is equal to 28 degree. so இப்போ உங்களுக்கு x வேல்யூ வந்துருச்சு. இது வச்சு நீங்க angle A and angle C find பண்ணணும். So angle A is equal to x plus 1 is equal to 28 plus 1 is equal to 29 degree. Next angle C is equal to 2x plus 5. So 2 into 28 degree plus 5. Okay, so 2 into 28 எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணுங்க. 28 into 2, 8 2s are 16, 2 2s are 4 5. So 56 degree.
56 degree plus 5 is equal to 56 plus 5 எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 56, 57, 58, 59, 60, 61. So 61 degree. ஓகே, இப்ப மூணுமே ஆட் பண்ணா உங்களுக்கு 180 டிகிரி வரணும். 61 plus 29 90. ஆல்ரெடி ஆங்கிள் பி வந்து எவ்வளோ, அதுவும் 90. ஸோ ஆங்கிள் பி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 90. ஸோ மூணுமே ஆட் பண்ணா 180 டிகிரி வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க வந்து கொண்டு வரணும். 11th one, in a right angle triangle MNO, angle N is 90 degree. MO is extended to P. If angle NOP is equal to 128 degree. Okay, find the other two angles of triangle MNO. So நீங்க வந்து two angles of triangle MNO find பண்ணணும். 11th one solution. So first நம்ம diagram draw பண்ணிக்கலாம். angle N வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 90 டிகிரி. N இது வந்து M. So M N O வா? ஓகே, O. இப்ப MO is extended to P ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So MO is extended to P. ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 128 டிகிரி. 128 டிகிரி. இது வந்து ஆங்கிள் M. ஸோ நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும், அதர் டூ ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நீங்க இதுவும் இதுவும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். இப்ப நம்ம வந்து கொடுத்துருக்கிறது எழுதலாம். ஸோ given given angle N is equal to 90 degree. ஸோ angle N வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, MO is extended to P. EXTENDED, extended to P. Okay, so MO is extended to P. Then angle, exterior angle NOP. Exterior EXTERIOR, exterior angle ANGLE, exterior angle NOP. இது வந்து P. ஓகே, ஸோ இங்க பாருங்க NOP is equal to 128 degree. So NOP is equal to 128 degree. Okay, angle NOP is equal to 128 degree. Exterior angle NOP is equal to 128 degree சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ exterior angle is equal to the sum of interior opposite angles. So exterior angle இதுக்கு ஆப்போசிட் என்ன வருது, இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர்னா வெளியே இருக்கிறது, இன்டீரியர்னா உள்ள இருக்கிறது. இதுக்கு இன்டீரியர் என்ன வரும், இதுவும் இதுவும் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நீங்க வந்து ஆட் பண்ணணும். தட் இஸ் இது வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் M, ஆங்கிள் N சொல்றாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது எப்படி எழுதலாம், ஆங்கிள் M plus ஆங்கிள் N is equal to 128 degree. So exterior angle is equal to interior two angle. Okay, so ஆங்கிள் M வந்து அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் N கொடுத்திருக்காங்க என்ன, 90 degree is equal to 128 degree. So ஆங்கிள் M அப்படியே இருக்கட்டும். So 128 டிகிரினா இந்த 90 டிகிரி இந்த சைட் போகும்போது மைனஸா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 128 minus 90. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 8, 12 minus 9, 30. ஸோ 38 degree is equal to 38 degree. ஸோ ஆங்கிள் M is equal to 38 degree. ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு ஆங்கிள் எப்படி நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க, ப்ராப்பர்ட்டி. ஓகே, sum of 3 THRE, sum of 3 angles equal to 180 degree. Sum of 3 angles is equal to 180 degree. So angle M plus angle N plus angle O is equal to 180 degree.
angle M வந்து என்னது 38 degree plus 90 degree plus angle O is equal to 180 degree. So இப்ப add பண்ணுங்க 8 plus 0 8 9 plus 3 12 128 degree plus angle O is equal to 180 degree. So angle O அப்படியே இருக்கட்டும். இது இந்த சைடு வரும்போது 180 degree minus 128 degree. So subtract பண்ணீங்கன்னா என்ன வரும்? Angle O is equal to 180 minus 128. So இது வந்து 10. இது வந்து 7. Okay, 7ல 2 போகணும். So okay. Subtract பண்ண முடியும். Okay, subtract பண்ணலாம். 10 minus 8 2. 7 minus 2 5. 52 degree. So angle O is equal to 52 degree. Okay, இப்ப எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. So அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? other two angle என்னது? angle M is equal to 38 degree, angle O is equal to 52 degree. That's all. Students 10th one and 11th one complete பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் Abacus World Academy வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. So thanks for watching this video. Thank you so much. Bye.